அதே போன்று ஹாத்தமுல் முஹத்திஸீன் ஹதீஸ் விளக்குவதில் மிக சிறந்தவர் என்று ஒரு சில மக்கள் ஹதீஸ் விரிவுரையாளர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. ஹாத்தமுல் ஷூரா கவிஞர்களுக்குள் மிக சிறந்தவர். இனிமேல் எந்த கவிஞரும் வராது என்ற அர்த்தம் அதுக்கு யாருமே இதுவரை கொடுக்கவில்லை. இதே போன்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அந்த ஹாத்தமுல் முஹாஜிரீன், தாங்கள் முஹாஜிரீன்களுக்கு ஹாத்தம், இடம்பெயர்ந்து வந்தவர்களில் ஹாத்தம் மிக சிறந்தவர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த ஹாத்தமுல் அவுலியா, அவுலியாக்களில் ஹாத்தம் மிக சிறந்தவர் என்று கூறினார்கள். அரபி இலக்கணத்துக்கேற்ப ஹாத்தம் என்ற சொல் ஒரு பன்மை சொல்லிடம் சேர்த்தி சொன்ன எந்த இடத்திலும் ஹாத்தம் என்பதற்கு இறுதி, கடைசி என்ற அர்த்தம் இதுவரைக்கும் யாருமே கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு விளக்கம் கொடுத்ததில்லை. குர்ஆனிலும் எந்த இடத்திலும் கிடையாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் அரபி அகராதியிலும் இலக்கணங்களிலும் எந்த இடத்திலும் காண முடியாத ஒரு தனி அர்த்தம் ஹாத்தமுக்கு இவராக கொடுத்து இஸ்லாத்தில் ஒரு புதுசாக அர்த்தம் நுழைய செய்து அந்த அர்த்தத்துக்கேற்ப அகமதிகள் வரவில்லை என்பதனால் நாங்கள் இஸ்லாத்திலிருந்து அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்றார்கள். உண்மையில் இஸ்லாத்தில் இல்லாத, அரபியில் இல்லாத ஒரு அர்த்தம் கொடுக்கும் போது, ரசூலுல்லாஹ் கொடுக்காத ஒரு அர்த்தம் கொடுக்கும் போது அந்த கொள்கை தான் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கை. ஹாத்தமுன் நபியின் என்பதற்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி என்ற அர்த்தம் கொடுத்ததாக எந்த இடத்திலும் இல்லை என்பதும் மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறினார்கள், கூலு இன்னஹு ஹாத்தமுல் அம்பியா வலா தகூலு லா நபிய பஅதஹு. துர்ருல் மன்சூர், தக்மிலா மஜ்முல் பிஹார் போன்ற நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹாத்தமுன் நபியின் என்று கூறுங்கள், ஆனால் வலா தகூலு நீங்கள் கூறாதீர்கள் லா நபிய பஅதஹு அவருக்கு பிறகு எந்த நபியும் வராது என்று. காரணம், இந்த கூற்றுக்கு என்ன விளக்கம் என்பது கூடி ஹதீஸினுடைய விரிவுரைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஈசா நபி வருவார் என்பதை நோக்கிதான் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்று கூட விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபி வருவார் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கூறியது மறுக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த கடைசி நபி, இறுதி நபி கொள்கை என்பதும் நாம் புரிய வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரிய நேயர்களே, மிக அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள். காத்தமன் நபியின் என்பதற்கு இறுதி நபி என்று பொருள் கொடுக்கக்கூடாது, மாறாக சிறந்த நபி என்ற பொருளையே கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகான முறையில் இங்கே எடுத்துச் சொன்னார்கள். எனவே ஷரியத் பாதுகாப்பு பேரவைக்கு இந்த விளக்கங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கிறது. இதுதான் இவர்கள் ஷரியத்தை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கும். அன்பிற்குரிய நேயர்களே, நாம் ஆதாரங்களை திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இன்னொன்றையும் இவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி இல்லை என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறிவிட்டார்கள் என்கின்ற ஒரு கூற்றையும் இவர்கள் அந்த கூட்டத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே லா நபிய பாதி என்றால் என்ன, இதற்கு என்ன பொருள் என்பதையும் நாம் ஹதீஸ்களின் ஒளியில் மக்களுக்கு விளக்குவோமேயானால் மக்கள் மிக தெளிவான முறையில் அதனையும் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, லா நபிய பாதி என்ற ஹதீஸில் வந்திருக்கிறது, நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இதற்கு என்ன பொருள் கொடுப்பது என்று சிந்திக்கின்ற போது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பொருள் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த பொருளைத்தான் நாம் கொடுக்க முடியுமே தவிர அதற்கு மாற்றமான பொருளை நாம் கொடுக்க முடியாது. எனக்கு பிறகு நபி இல்லை என்று அர்த்தம் கொடுக்கின்ற லா நபிய பாதி என்ற இந்த ஹதீஸை சொன்ன அதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கூறியிருக்கின்றார்கள்,
லைஸ பைனி வ பைனஹு நபியுன். அபூதாவூதில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை. ஆக எனக்கு பிறகு நபி இல்லை என்று ஒரு ஹதீஸ் தெரிவிக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்கம் தருகிறார்கள். எந்த ஒரு ஷரியத்து பாதுகாப்பு பேரவை கொடுத்த விளக்கம் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கமாகும். அது என்ன? எனக்கு பிறகு நபி இல்லை என்றால் எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை. ஆக பிறகு என்பது வரக்கூடிய இந்த உம்மத்தில் தோன்றக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலான அந்த காலகட்டத்தை தான் அது குறிப்பிடுகின்றது. மற்றபடி வரக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடியவர்கள், அவர்கள் நபியுல்லாவாகத்தான் இருப்பார் என்ற வகையில் இந்த அபூதாவூதில் உள்ள இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதை மேலும் தெளிவுபடுத்தும் வகையில் ஸஹீஹ் முஸ்லிமில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நபியுல்லாஹ் ஈசா வா ஸஹாபுஹு என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நபியாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிமில் இது அபாபுல் ஃபிதன் ஸிக்ரு தஜ்ஜாலில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லை 4 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஈசா நபியுல்லா ஈசா நபியுல்லா என்று 4 முறை சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய நபியாகி ஈசா, அல்லாஹ்வுடைய நபியாகி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆக வரக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தில் தோன்றக்கூடியவர்கள், அவர்கள் நபியுல்லாவாக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கமாகும். நாம் கொடுக்கின்ற சுய விளக்கம் அல்ல. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருள் கொடுத்து விட்டார்கள் என்றால் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களும் அந்த பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே எனக்கும் அவருக்கும் இடையில் நபி இல்லை, எனவே வரக்கூடியவர் நிச்சயமாக நபியுல்லாவாகத்தான் இருப்பார் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா நபிய பாதி என்பதற்கு மிக தெளிவான முறையில் அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை புரிந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் அந்த 2 கருத்தையும் இணைத்து சொன்னார்கள். ஹாத்தம் நபீன் என்று சொல்லுங்கள், ஆனால் லா நபிய பாதி என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். அதை கூட நாம் எடுத்து வைத்திருந்தோம். எனவே லா நபிய பாதி என்பதற்கான அர்த்தமும் மேலும் மிக தெளிவான முறையில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். அடுத்து இவர்கள் பழைய நபி வரலாம் என்றெல்லாம் சுய விளக்கத்தை தருவார்கள். அதாவது ஈசா வருவார் என்றாலும் அவர் பழைய நபி தானே என்று சொல்வார்கள். இந்த பழைய புதிய என்பதெல்லாம் கூட இவருடைய கைச்சரக்கு தானே தவிர ஹதீஸில் எந்த ஹதீஸிலும் இப்படிப்பட்ட பழைய நபி புதிய நபி என்ற எந்த விதமான வரையறையும் சொல்லப்படவில்லை. ஆக சகோதரர்களே, பழைய நபி என்று இவர்கள் ஒரு சுய விளக்கம் கொடுக்கும் நிலையில் ஜமாத் இஸ்லாமிக்காரர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நபி வரலாம், ரிட்டையர்ட் நபி வரலாம் என்று அவர்கள் மிக ஒரு நகைப்புக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வாறு ஒரு போலீஸ் ரிட்டையர்டு வருவாரோ அதே போன்று ஒரு ரிட்டையர்டான ஒரு நபியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்ற அளவுக்கு மௌலவி மௌதூதி இதற்கு விளக்கம் சுய விளக்கம் தந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட மக்கள் தான் ஒன்றிணைந்து நாங்கள் எல்லாம் ஒன்று சென்றிருக்கிறோம், பார்த்தீர்களா ஒரே மேடையில் நாங்கள் ஒன்று சென்றிருக்கிறோம் என்ற அளவுக்கு இவர்கள் பெருமை பாராட்டுகிறார்களே, அதில் ஒருவர் தான் இப்படியும் ரிட்டையர்ட் நபி என்ற ஒரு பொருளை தந்திருக்கிறார் என்பதை பார்த்தால் மிகவும் சிரிப்புக்குரியதாக இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு மக்கள் ஷரியத்தை விட்டு விலகி சென்று விட்டார்கள். எனவே ஷரியத்தை பாதுகாப்பவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஷரியத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, திருக்குர்ஆனுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா நபிய பாதி என்பதற்கு என்ன விளக்கம் தந்தார்களோ அதற்கும் இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய நேயர்களே, எப்படியாப்பட்ட விளக்கங்களை இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவையினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பழைய நபி, ரிட்டையர்ட் நபி வரலாம் என்றெல்லாம் அந்த நபிமார்களையே ஒரு வேடிக்கைக்குரியவர்களாக இவர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் மரியாதையா என்று தெரியவில்லை. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்துடைய இறுதி நபி. கியாம நாள் வரை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபியாக இருக்க போகிறார்கள். கியாம நாள் வரை திருக்குர்ஆன் தான் ஷரியத்தாக இருக்க போகிறது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முழுக்க முழுக்க இதனை ஏற்றுக்கொள்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீ மஹ்தி தோன்றுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு தோன்றக்கூடிய அந்த நபர் நபியாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் நபியாக இருப்பார்கள், நபியுல்லா நபியுல்லா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே அழகாக எடுத்துச் சொன்னார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் வரக்கூடிய ஒரு நபருக்கு நபியுல்லா அல்லாஹ்வின் நபி என்று பெயர் வைத்த பிறகு இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவை அவர் நபி இல்லை என்று சொல்வதற்கு என்ன அருகதை இவர்களுக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை.
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கத்திற்கு மாற்றமான ஒரு விளக்கத்தை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதின் காரணமாகத்தான் அல்லாஹ் எனக்கு இந்த பதவியை வழங்கி இருக்கிறான். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இருந்திருப்பேனேயானால் என்னுடைய நற்செயல்கள் மழையளவு இருந்தாலும் நான் ஒரு பொருட்டாக இருந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதின் காரணமாகத்தான் இறைவன் எனக்கு இந்த பதவியை வழங்கி இருக்கிறான். அதுவும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். இறுதி காலத்தில் அல்லாஹ்வின் புறம் இருந்து ஒருவர் தோன்றுவார், அவர் அல்லாஹ்வின் நபியாக இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பனிமலைகளை தவழ்ந்து சென்றாய்ந்து அவரிடம் சென்று என்னுடைய சலாத்தை தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவரிடம் பையத் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த நபரை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினர். ஆனால் இன்று ஷரியத் பாதுகாப்பு பேரவை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் இறுதி காலத்தில் வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் சமுதாயம் என்கின்ற சிறிய வட்டத்திற்கு வந்த ஒருவர் நபியாக அப்போது வந்தவர் இறுதி காலத்தில் முகம்மது உம்மத்தில் வருவார்கள் என்று இன்றைய இந்த ஆலிம்கள் சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷரியத் பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் இதனை அவர்கள் தொடவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்பதை சொல்லவே இல்லை. இமாம் மஹ்தி தோன்றுவார்கள் என்பதை சொல்லவில்லை. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றுவார்கள் என்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த அளவுக்குத்தான் இவர்கள் ஷரியத்தை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய நேயர்களே, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் திருக்குர்ஆனின் அடிப்படையில், ஹதீஸ்களின் அடிப்படையில் ஆதாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவையினர் உண்மையாளர்கள் என்று சொன்னால் திருக்குர்ஆனின் பக்கம் வாருங்கள், ஹதீஸ்களின் பக்கம் வாருங்கள், அவைகளை எடுத்து வைத்து இவைகளுக்கு முரணாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுங்கள். கலிமாவை பற்றி சொன்னார்கள், மீண்டும் கலிமா சொல்லி இவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் ஆவார்கள் என்பதுதான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரின் தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவை இதற்கு மாற்றமாக இஸ்லாத்திலிருந்து விலகியவர்கள் என்கின்ற போன்ற ஒரு பாவலாவை காட்ட முற்பட்டிருக்கிறார்கள். இது பாமர மக்கள் மத்தியில், சிந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இவர்களுடைய கூற்று எடுபடாது. அன்பிற்குரிய நேயர்களே, இந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவை எடுத்து வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் இனி வருகின்ற நிகழ்ச்சிகளில் விரிவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் பதிலளிக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.